பார்த்துக்காங்க. எந்த பிரச்சனைனாலே உடனே ஃபோன் பண்ணுங்கள். அந்த இடத்துல இருக்கிற பொறுப்பாளர் அப்புறம் நாம் வந்து அந்த இடத்துல பண்ணுங்க. இவ்வளோ நாள் என்ன நடந்ததா மற்றதெல்லாம் வந்து மற்றவங்க நம்ம குறை பண்ணுறதுக்காக நம்மளை அதை கூட நம்ம செயல்படுத்துறதுக்காக தான் நம்ம வந்து சொல்ல தேவை. இவங்க இப்படி பண்ணுறாங்க, அவங்க அப்படி பண்ணுறாங்க. நம்ம அதில் நம்மளேருந்து ஒதுங்கி நிற்கிறாங்க. நம்ம கட்சி பிடிக்காம என்னென்ன பண்ணுறாங்களோ அவங்கெல்லாம் நம்ம கூப்பிட்டு ஒதுங்கிச்சு. இதை கூட ஏற்கனவே 100% இருக்குன்னா நம்ம அதனால் யாரையும் பற்றி குறை சொல்லாங்க. நம்மளால் முடிஞ்சது எங்கே என்ன பிரச்சனை இருந்தாலையும் சொல்லுங்க. அங்கே இந்த இடத்துல நடக்குதுன்னா நம்மளால முடியாது செய்யலாம். அதிகாரிகளை நாம் வந்து இருக்கிற கோட்டருக்கு ஒன்றி பொறுப்பாளர் செயல்படலாம். அதே மாதிரி ஃபேஸ்புக்கு ட்விட்டரில் வந்து ஐயாவை பற்றியோ சின்னையாவை பற்றி யாராவது போட்டாங்களா கூட அவங்ககிட்ட பேசுங்க. அப்படி மீறி அதிகமாக போட்டாங்கன்னா நம்ம தகவல் சொல்லுங்கள். நம்ம காவல் நிலையத்தில் வந்து புகார் அளிக்கலாம். வெளியிட வந்து முன்னாள் மாவட்ட செந்தில் அவர்கள் வந்து 10ஆம் தேதி இப்போ இங்கே இதே மண்டபத்தில் வந்து ப்ரோக்ராம் வச்சுருக்காரு. அது வந்து நம்ம கிழக்கு மாவட்டம் சார்பாக வன்மையாக கண்டுக்கிறோம். ஏன்னா நம்ம மாநாட்டு போகிற தடைக்காக இந்த ப்ரோக்ராம் வச்சுக்கிறாங்க அன்றைக்கி. அதனால் வந்து நம்ம வன்மையாக கண்டிக்கிறோம். அது ஐயா கிட்ட தகவல் சொல்லி அவர்களுடைய நிர்வாகி யார் இது செயல்படுறாங்களோ அவர் நிர்வாகிகளே ஐயாவிடம் சொல்லி வன்மையாக கண்டிக்கிறோம். நம்ம அதே போல் நம்ம எல்லா கிராமத்தில் வந்து இப்போ யார் சின்னையா கிட்ட போகிறவங்க கூட ஏற்கனவே நமக்கு இதெல்லாம் தேவை நமக்கு அடுத்தது எம்எல்ஏலாம் எம்பியாலான்றவங்க தான் சின்னையா கிடக்கிறாங்க. எதுவுமே வேணாம், நம்ம கொண்டனா வந்து ஐயா பின்னாடி வந்து சிறப்பாக செயல்படுறவங்க கூட ஐயா கிட்டுக்கிறாங்க. எதுவுமே தேவையில்லை. நம்மளுடைய இனம் வந்து சிறப்பாக செயல்படும். மக்கள் வந்து நம்மளுடைய பிள்ளைங்கள் வந்து கல்வி வளர்ச்சி வேலை வாய்ப்பு அது மாதிரி போகிறவங்க எல்லாமே ஐயா கிடக்கிறோம். அதனால் ஐயாவுடைய வலு வந்து சிறப்பாக இருக்கும். அதனால் நாம் ஒற்றுமையாக இருந்து செயல்படுவோம். அதே போல் இப்போ நம்ம மாநாட்டு போயிட்டு வந்து ஐயா வராரு. 3 நாள் வந்து வந்து தங்குறாரு. அப்போ வந்து நம்மளுடைய குறையெல்லாம் சொன்னால் அது வந்து என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணிக்கலாம் ஐயா கிட்ட சொல்லி. அதே போல் வருகின்ற 17ஆம் தேதி வந்து திண்டிவனத்தில் வந்து செயலாபுரத்தை தாண்டி மாநில பொதுக்குழு ஐயா அறிவிச்சுக்கிறாரு. 17ஆம் தேதி இப்போ வருகின்ற 17 அந்த 17ல் பொதுக்குழுவில் வந்து நாம் திரளாக தருமபுரியில் எல்லா பொறுப்பாளரும் தருமபுரி கிழக்கு மாவட்டத்திலேருந்து நாம் வந்து திரளாக கலந்து கொண்டு ஐயாவுடைய வலுவை சிறப்பாக நாம் ஏற்றுவோம். அதனால் எல்லா பொறுப்பாளரும் உறுதியேற்றுக்கலாம். நம்ம பொருளாதாரத்தில் இருந்தாலே நம்மளை என்ன முடியுமோ அதனுடைய உதவியில் வந்து கிராமத்தில் யாருன்னா படிக்கலை அது மாதிரி இருக்கிறவங்களுக்கு நம்மளால என்ன முடியுமோ, படிக்காத ஒருத்தர் வந்து அவங்களுக்கு வசதியே இல்லை ஆனால் படிக்கணும்னு நினைக்கிறவங்க நம்மளால முடிஞ்ச உதவியில் நம்ம எல்லாம் சேர்ந்து ஒருங்கிணைச்சு நாம் என்ன பண்ணணுமோ அதெல்லாம் பண்ணலாம். அப்புறம் தேவையான உதவிகள் என்ன வேணாலும் நம்ம வந்து செயல்படுத்தலாம். வேறு எந்த பிரச்சனை இருந்தாலும் எது இருந்தாலும் எவ்வளோ நேரத்துக்கு கூப்பிட்டாலே நாங்கள் வருவோம். அந்த இடத்துக்கு நாங்கள் வந்து நிற்போம், நின்று சமாதான பணி செய்வோம். சரிங்களா? நாம் யாருக்கும் வன்முறையாகவோ இதாகவோ நாம் எதுவும் செயல்பட தேவையில்லை. நாம் ஐயா கிட்டக்கிறவங்க யாருமே வந்து சின்னையை வந்து குறைய சொல்ல மாட்டோம். ஆனால் சின்னவர் கிட்டக்கிறவங்க வந்து ஐயா வந்து வன்மையாக இருக்கிறாங்க. அதை வந்து நாம் பார்த்துக்கலாம். ஐயா கிட்ட சொல்லி ஐயா என்ன சொல்கிறாரோ அதன்படி நாம் அவரை செயல்படுத்திக்கலாம். சிறப்பாக நாம் திரளாக தருமபுரி கிழக்கு மாவட்டத்திலேருந்து குறைஞ்சது 2500 பேர் வந்து நடைபெறுகிற 10ஆம் தேதி மகளிர் மாநாட்டுக்கு வந்து கலந்து போய் என்று உறுதி கொடுக்குறோம். பேச வாய்ப்பளித்துக்கு நன்றி கூடி விடைபெறுகிறேன். ரெண்டுமே நமக்கு 2 கண்கள் தான் வேளாண் ஐயா. நம்ம ஐயாவுக்கு வலு சேர்றதுனா ஐயா கொடுக்குறோம், அவ்வளோதான். நம்ம வந்து சிறப்பாக வந்து செயல்படலாம். யாரும் வந்து ஐயாவை சின்னையாவை பற்றி கமாண்ட் எதுவுமே பண்ணாதீங்க. ஐயாவுக்கு நம்ம என்ன பண்ணணும், வலு சேர்க்கணும். அதனால் வந்து ஃபேஸ்புக் ட்விட்டரில் யூஸ் பண்ணுறாங்க. ஐயாவோட டெய்லியுடைய இது என்னென்னவோ அந்த அப்டேட்டு என்ன ஐயா பண்ணுறாரு, ஐயா தான் நமக்கு வந்து இருக்கும் வரையா ஐயா தான். நம்ம ஐயா என்ன சொல்கிறாரோ அதே தான் நம்ம உறுதியாக சிறப்பாக பண்ணுவோம். ஏன்னா ஒற்றுமையாக சேர்ந்து ஐயா என்ன சொல்கிறாரோ அந்த வழியை நம்ம செயல்படணும் என்று கூறுகிறோம். நன்றி. நிறைய கட்சி இருக்காங்க, அவங்களாம் கட்சி போகல, மனம் வந்து இவங்களால இருக்காங்க. அதனால வந்து இந்த மாதிரி ஆளுங்களாம் நிறைய
வந்து இந்த மாதிரி அடுத்தது பார்த்தீங்கன்னா அடுத்த கவுன்சில் இப்போ துணை சேர்மேன் வந்து நம்மளதுல வந்து துணை சேர்மேன் நம்ம ஆயிடுக்கலாம் ஆயிட்டு சக்தி புதூர் சக்தி ஆகுறாங்க. புதூர் சக்தி அடுத்து ஏடிஎம்கே போறாரு. ஏடிஎம்கே போய் அவர் நம்பிக்கையா தீர்மானம் கொண்டாடுறாங்க. வந்து திரும்ப அவரே இவங்களே நம்ம கட்சி இருக்கிறவங்களே திரும்ப அவருக்கு சக்திக்கு ஓட்டு போட வச்சாங்க. வந்து இந்த மாதிரி யாருமே வந்து கொஞ்சம் வளரவங்களும் வளர விட மாட்டாங்க. இவங்களே மாவட்ட செயலாளர், இவங்களே திருப்பூர் மாவட்ட செயலாளர் மாறி 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 இவங்களே தான் வருவாங்கள ஒழியும் அடுத்து அடிமட்டம் நம்ம மாதிரி இளைஞர்களை வந்து அவங்க வளரவே விட கிடையாது. இந்த மாதிரி இருக்கிறாங்க. கொஞ்சம் எல்லாரும் சேர்ந்து நம்ம ஒத்துழைப்பு குறித்து ஐயாவை பக்கம் நம்ம போய் நிற்போம். அவ்வளோதான். நம்ம வக்கீல் எல்லாருக்குமே தெரியும். அந்த வக்கீல் வந்து ஒரு தவா பஞ்சாயத்து 22 வயசுல பஞ்சாயத்து இருக்கிறாங்க. அடுத்து அவருக்கு ஒரு வாய்ப்பு இருந்தது. சேர்மன் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருந்தது. அந்த வாய்ப்பு கூட கொடுக்காத வந்து ஒருத்தர் மேஸ்திரி வேலை செய்யறவங்களுக்கு ஒரு சீட்டை கொடுத்தாங்க. சீட்டை கொடுத்து அந்த சீட்டை கொடுத்தவர் வந்து சேர்மன் ஆகிறாங்க. யாரு வந்து கம்பெனியில் உள்ள பணையமா கிருஷ்ணன். உன் மனசுல நிறைய இருக்கு, பேசலாம், இது பேசலாம், அது பேசலாம். ஆனால் பேசுறதுக்கு கொஞ்சம் கடினமாக இருக்கு. அது வந்து போக 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 சரியா போயிடும். அப்படி இல்லைன்னா நீங்களே பேசுங்க, ஃப்ரெண்ட்ஸ் கூட பேசுங்க. இப்போ நானே முன்னாடி ஃபஸ்ட்டு பேசலான்னு வந்தேன்.